வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு கடற்கரைக்காரன். நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரையிலேருந்து நண்டு வலை விடுறதுக்காண்டி நம்ம கடல் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பார்த்தீங்களா, நம்ம மச்சான் ஒரு ஆள் தான் பாருங்க. அவர் ஒரு ஆள் தான் அந்த போட்டை ஓடிட்டு, அவர் ஒரு ஆள் தான் அந்த வலையை இழக்க போகிறாரு. இப்போ அதான் நம்ம காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தூரம் போய்க்கிடுவோம். போனதுக்கப்புறம் அந்த நண்டு வலை விடுற இடம் வந்ததுக்கப்புறம் அந்த நண்டு வலை விடுறோம். இங்கே பாருங்கள், நண்டு வலை விடுறதுக்கான அந்த 3 செட் வச்சுருக்காங்க. இது மீன் வலை, இந்த பெருசாக இருக்கிறது, இந்த கல் வச்சுருக்கிறது பற்றி எங்கள் கால் பக்கத்தில் அது வந்து மீன் வலை, இது நங்கூரம். இப்போ வந்து போட்டு வந்து நம்ம கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எங்கள் பக்கத்தில் காத்தாடிலாம் வச்சுருக்காங்க கரையில். பாருங்கள், நம்ம வந்து நண்டோலை விடுற இடம் வந்துட்டு, நண்டோலை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கரை ஓரம் பார்த்து தான் விடுவோம். பாருங்கள், மச்சான் பக்கத்தில் வந்துட்டார் நண்டோலை விடுறதுக்கு. அந்த நண்டோலை விடுறதுக்கான இந்த கல்லாம் கட்டாங்க. அப்போ தான் அந்த வந்து நண்டோலை வந்து ஒரு இடத்துல கிடக்கும். கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து போடுறதுனால பார்த்தீங்கன்னா வலை எங்கிட்ட இழுத்து ஓடாது. இது மேலே ஒன்று கயிறு எடுக்காமல் பார்த்தீங்கன்னா, இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடையாளம் தெரிறதுக்காண்டி ஒரு போயா போடுவாங்க. நம்ம வலை தானான்னு சொல்லிட்டு இருட்டில் வந்து அடையாளம் தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அடையாளம் போட்டுக்கிறாங்க. நம்ம மச்சான் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, நம்ம குடிக்க கொண்டு வந்த வாட்டிக்கணை கட்டி, தண்ணி கொண்டு வந்த வாட்டிக்கணை கட்டி போடுறாங்க. பாருங்கள், அப்படி போட்ட உடனே ஒரு ஆள் தான் இழக்குவாங்க. பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், காவி கட்டி முடிச்சிட்டாங்க. கேனை கட்டி மிதப்பு போட்டுறாங்க. இங்கே பாருங்கள், தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த வலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நண்டு வலையில் ஒரு 3 விதமான வலையில் வச்சுருப்பாங்க. இந்த வலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு மட்டும் தான் இருக்கும், மேலே கயிறு இருக்காது. ஏன்டா இது வந்து வெயிட்டுக்காண்டி குண்டு மட்டும் தான் கட்டுருக்காங்க. மற்ற சைடு பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து வெறும் அங்கிட்டு ஆடிட்டுருக்கும். நண்டு வந்து இந்த கடற்குள்ளே இருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, கடல் அலசலுக்கு வந்து இந்த மால் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் இது பண்ணும்போது நண்டோட கால் இதுலெல்லாம் மாட்டிக்கிறோம். அதனால் இந்த ஒரு செட் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு செட் விடுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 கயிறு இருக்கும். மடவலைக்கும் கயிறு இருக்கும், மேவலைக்கும் கயிறு இருக்கும். மேவலை கொஞ்சம் லைட்டாக்கில் மேந்தாப்பில் கிடக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இழக்காங்க பார்த்தீங்களா. இவர் ஒரு ஆள் தாங்க. எவ்வளோ ஒரு காற்றா இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் தான் வருவாங்க. ஒரு ஆள் தான் இறக்கி இது பண்ணிடுவாங்க. ஏன்டா நம்ம கடலில் வந்து நம்ம திறமை தான், நம்ம திறமையை வச்சு தான் நம்ம தொழில் பண்ண முடியும். திறமைன்னு வச்சுங்களேன், நம்ம தொழில் நடக்காது. பாருங்கள், நண்டு வலையை பொறுத்தளவுக்கு நண்டு வந்து பட்டுதோ இல்லையோ வலையை பாதி கட் பண்ணி விட்டுரும். இங்கே பாருங்கள், பாதி வலையில் மாலே கிடையாது. ஏன்டா நண்டு கடிச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நண்டு வலையில் பாதி வலை எல்லாமே போயிடும். இங்கே பாருங்கள், இந்த இன்ஜின் தான் நம்ம கொண்டு வந்திருக்காரு, லம்பாடி இன்ஜினு. பாருங்கள், கைப்பிடி உடஞ்சி போச்சு, கம்பு கட்டி வச்சுருக்காங்க ஒரு தாங்கம் மாதிரிக்க. காற்று சரியான காற்றுங்க இன்றைக்கி நாங்கள் கடல் போகும்போது. அங்கே பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸு எப்படி ஆடுது பார்த்தீங்களா, எவ்வளோ காற்று அடிக்குன்னு சொல்லிட்டு. அப்படி தான் சரியான காற்று, கோடை காற்று வரும். கோடை காற்று வரணும்னு பார்த்தீங்கன்னா மீன் வலைக்கு போக முடியாது. ஏன்டா வந்து நைட்டு கடலில் வந்து காற்று அதிகமாக இருக்கும், கடல் சீசன் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கடலுக்குள்ளே கடலுக்கு போக முடியாது. இதனால் நண்டு வலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கிலே விட்டுக்கிறலாம். எவ்வளோ காற்றாக இருந்தாலும் சரி, கரையாக இருந்தாலும் சரி, நம்ம கரைக்கில் தான் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் வந்து நம்ம கரைக்கில் வச்சு எல்லாம் இலக்கி வாங்கி இருந்துக்கலாம். அதனால் வந்து இந்த டைமில் வந்து நண்டு வலை விடுறாங்க. மீன் வலைக்கு போக முடியாது, அதனால் நண்டு வலையை விட்டுருவோம். நண்டு வலை விட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலைல விடிய காலை ஒரு 5 மணிக்கு வந்தாலே போதும். வலையை பிடிச்சிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் கரையாக போயிடலாம். கரையாக போயிட்டு ஒரு 8 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு 9 மணிக்கெலாம் வந்து ஏலக்கடை தொடங்கிடுவாங்க. ஏலத்தில் மீனையும் நண்டையை விட்டுட்டு போயிடலாம். இந்த செட்டு வலை முடிஞ்சிட்டு இன்னொரு செட்டு வலை இருக்காங்க பார்த்தீங்களா, அது நல்லா புது வலையாக இருக்குது. இப்போ தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல். பாருங்கள், ஒவ்வொரு கலரில் இருக்கும். மேலே ஒரு கலரு, கீழே ஒரு கலரு. மேலே ஒரு மஞ்சள் கலராக இருக்குது, கீழே ஒரு செட்டு பச்சை கலர் செட்டு. இந்த வலையை விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பொட்டாளியை வந்து அவுக்காங்க. ஏட்டா நல்லா அவுத்து தெருவ வச்சா தான் நம்ம வந்து அதை தாண்டி போய் விளாட முடியும். ஒரே தான் இழக்க முடியாது. அது பக்கத்தில் மாற்றி இழக்கினா தான் எதிரையாச்சும் நண்டு வரும். அதனால் இங்கே பாருங்கள் எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது நல்ல புது மாலை இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், கொஞ்சம் டீசல் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு, அதோட என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா டீசலை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் மாப்பிள்ள. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வளைஞ்சிருவோம். டீசல் அடிக்காதுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு டீசலை ஃபுல்லாக ஊற்றி ஆயிடுச்சு. கொண்டு வந்து டீசலை ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த இன்ஜினுக்கு எமகா இன்ஜினுக்கு வித்தியாசம் இருக்குது. எமகா இன்ஜின் வந்து பெட்ரோலு மண்ணெண்ணெய் 2 சேர்ந்து வேணும். இதுக்கு டீசல் மட்டும் போதும். டீசல் ஒரு 200 ரூபாய் போட்டால் போதும். இந்த கரையை விடுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஓடும் அசால்ட்டாக. அதனாலே ஒரு ஆள்னால நம்ம வந்து அதிகமான காசை போட்டு செலவழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த லம்பாடி இன்ஜினை மாட்டாங்க. ஆனால் கைவலி ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். கைவலி பார்த்தா சிக்கனத்தை பார்க்க முடியுமா, ஒரு ஆளாக உழைக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கைப்பிடி கூட மாற்ற முடியல. அவ்வளோத்துக்குள்ளே பாடு கிடையாது. பாடு இருந்தால் கூட மச்சா மாற்றிடுவார். இப்போ அந்த கேனை தான் கெட்ட போல இருப்பாருங்க, டீசல் பிடிச்ச கேனை. அந்த கல்லுகள் நல்லா இழுத்து வச்சுறாரு. ஏன்டா இடைஞ்சா இருக்குண்டு. இப்போ பாருங்கள் மக்களே, நீங்களே அசந்துருவீங்க. ஒரு ஆளாக அந்த வலையை கூட ஈஸியாக இலகிடலாம். இது வந்து 2 சைடும் கயிறு இருக்கும். இங்கே பாருங்கள், கேனை கட்டி எப்படி போடுறாரு. நம்ம டீசல் கொண்டு வந்த கேனையும் கட்டியாச்சு. ஏன்டா நம்ம மிதப்புக்கு வேறு எதுவும் கிடையாது, அதனால் அடையாளத்துக்கு இதே போட்டோம்னு சொல்லிட்டு அந்த வலைக்கு வந்து அந்த வாட்டர் கேன் போட்டார். இந்த வலைக்கு வந்து டீசல் கேனை கட்டி போடுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. எவ்வளோ ஒரு ஆளாக எவ்வளோ வேலையும் பார்க்க முடியாது. ஒரு கையில் இன்ஜினை ஓட்டிக்கிட்டு ஒரு கையினால் எப்படி வந்து
இந்த வலையை இழக்க போகிறாங்க. இது எதுக்கு தண்ணியிலே ஊற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகிட்டு நண்டு வலையை விட்டு. ஏன்னா மீன் வலைக்கே போயிட்டு இருந்தாங்க, நண்டு வலை தொடலை. ஏன்னா நண்டு வலை வந்து இந்த காற்று அதிகமாக இருக்கிற நேரம், அந்த சீசன் டைமில் தான் நண்டு வலை விடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வலையை வந்து அப்படியே வச்சனால நல்லா காஞ்சி போயிட்டு இழக்கிறதுக்கு வராது, கொழி வரும். இதே தண்ணி மேலாக்கில் தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இதாக இருக்கும், இழக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும் வலை, அந்த கயிறு ஈரப்பதம் கொடுத்த மாதிரி இருக்கும், இழக்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டி வாங்கியிருக்கும். பாருங்கள், வலையை இலக்கிட்டு ஒரு கையினால் இன்ஜினை பிடிச்சிட்டு ஒரு கையினால் எப்படி வலையை இழக்காங்கன்னு பாருங்கள். இந்த தூக்கி போட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எப்படி வலை வைக்காங்க பாருங்கள். இன்ஜினையும் ஓட்டிக்கிறணும், ஒரு கையினால் வலையை இணைக்கிறணும். அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தேன் மச்சானை. எப்படி மச்சான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஆளாக இருந்து, அதைத்தான் வந்து மக்களுக்கு காட்டணும். ஏன்னா அவங்க வீட்டில் தெரியும், போகிறாரு கடலுக்கு போகிறாரு, ஒன்றும் வர மாட்டேங்குது வாங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கடல் மேலே எவ்வளோ கஷ்டப்படுறாரு அதை இந்த வீடியோ மூலிமா பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா கடல் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காற்று வரத்துலேயும் இன்ஜினையும் பிடிச்சிக்கிட்டு அந்த வலையும் இழக்கிறான்னு பார்த்தீங்களா. இதுதாங்க திறமை. இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்காண்டி நம்ம இப்படி தான் கஷ்டப்படணும். நம்ம கஷ்டப்பட்டால் ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம்னா ஒரு நேரம் கடவுள் நம்மளுக்கு காப்பாற்றுவார். அதனால் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக வலை இறங்கி போகுது பார்த்தீங்களா. அந்த மஞ்சள் மாலை இறங்கிட்டு, இது வந்து பச்சை மால். இது ரெண்டில் ஒவ்வொரு விதமான கலராக இருக்கும். பாருங்கள், அந்த கால்லெல்லாம் கொழுவுச்சுன்னு வச்சுங்களேன், கால் இதாயிரும். ஆனால் மச்சான் வந்து இன்ஜினையும் பார்த்துக்கணும், வலையை இழக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகாக அந்த காலில் கொழுவாத அளவுக்கு அழகாக அந்த வலையை இலக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பாருங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த தண்ணி ஊற்றுனால எவ்வளோ ஒரு அழகாக போகுது பார்த்தீங்களா. இதே தண்ணி ஊற்றாமல் வச்சுங்களேன், பாருங்கள் தண்ணி ஊற்றுனால சரசரன்னு போகுது. தண்ணி ஊற்றாமல் இருந்தால் காஞ்சி போயிருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி வாங்கி அப்படி இருக்கும். அதனால் போகாதீங்க. பார்த்தீங்கன்னா கொழுவி போது பார்த்திங்கன்னா இப்படி தான், ரொம்ப நல்லா நிலைக்கலை. ஏன்டா ஒரு ஆளாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நினச்சிட்டு வலையை இலக்கிட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி இந்த கொழி போது பார்த்திங்களா. இதனால தான் ஈரப்பதம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா போகும். வலையலைக்கு முடிஞ்சாச்சு. பாருங்கள் கீழே எதுக்கு காவி கட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஒரு வழியாக 2 செட்டு வளையவும் ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு இங்கே பாருங்கள் காலைல ஓடிட்டு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம காற்று வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இதாயிரும். எல்லா வலையும் இலக்கி முடிச்சாச்சு. பாருங்கள் ஒரு ஆளாக ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து எப்படி கஷ்டப்பட்டு உழைக்காருன்னு பாருங்கள், வீட்டுக்காக பாடுபட்டு. பார்த்தீங்களா இலக்கி முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் கரையாக கிளம்பிட்டுருக்கோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு கையினால் இன்ஜினும் ஒரு கையினால் இதுவும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் மச்சானுக்காண்டி ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்டில் தெரிவிங்க.